ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்த வேலையை கேட்டி இறங்கி ரப்பர் கட்ட பறக்கல். ரப்பருக்கா பறக்கல் கேட்டியலாம். ரப்பருக்கு காய் இதுக்கு முன்னாடி 3 விதை இருக்கும் பார்த்துடுங்க. இதுக்கு உள்ளாடி கல் நாளை உடைக்கும் போது இதில் 3 விதை இருக்கும். இதே போலத்த விதைகள் இதெல்லாம் அப்படி பறக்கணும். எல்லா விதையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி பறக்கி கிலோ இப்போ 10 ரூபா ஆயாச்சு. அங்கே பாருங்க, இன்னொன்னா பறக்கி அடிக்குது. ஆனால் இந்த தடவை ரப்பரில் உள்ள குலை எல்லாம் தொழிய தொடங்கிட்டு இலை கேடு போகல. மழை பெஞ்சில்லையா, மழையும் வெயிலும் இதுக்கு ஒத்துக்கிடையிலையா என்னதோ, அதுக்கு ரப்பரில் குலை எல்லாம் நிறைய தொழிய தொடங்கிட்டு பார்த்துடுங்க. இங்கே பாருங்க, பச்சை பசேல்னு இருக்குது. குலை எல்லாம் தொழிஞ்சி இதில் எல்லாம் சினிமாக்கார வந்து ஷூட்டிங் எடுத்தால் நல்லா இருக்கும். தரையில் பச்சை புல் விரித்தது போல அழகாக இருக்கும் பார்க்க. இப்படி ஆகும். அதை உடைக்கும் போது இதுக்கு உள்ள விதை இருக்கும். இந்த விதையை தான் எடுத்து என்ன செய்வாங்கன்னா விற்பனை செய்வாங்க கடையில் கொண்டு போய். இப்போ கிலோ வரும் 10 ரூபா. 10 ரூபாய் உள்ள குறுக்கெல்லாம் முறிய வேண்டியது. என்ன செய்யுது? இப்படி தான் வாழ்க்கை. நம்ம கிராம வாழ்க்கையெல்லாம் இப்படி தான். மலை வாழ் மக்கள் வாழ்க்கையும் கிராம பகுதி மக்கள் ஆகிய எங்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் காலம் கழியுது. என்ன செய்யுது? ஒவ்வொரு நாளையும் அப்படி கழிச்சு கூட்ட வேண்டியதுதான். சில இடங்கள்ல நிறைய சேர்ந்து இருக்கும். 2-3 கிடக்கும் சேர்ந்து ஜோடியாக கிடப்பணும். சில இடங்களில் ஒத்தையாக பறக்கி எடுக்கும். நிறைய ஆள் பறக்கும். கட்டியாளம் இப்படி எல்லாம் வந்து கிடந்து இந்த நிறைய ஆள் வந்து நின்று பறக்குவாங்க தோட்டங்களில். சாயங்காலம் ஒரு நல்ல வெயில் அடிக்கும்போது தான் இதெல்லாம் டக்குன்னு சவுண்டாக கேட்கும். பொட்டி நல்ல சவுண்டு கேட்கும். இப்போ காலை வேளையிலெல்லாம் ஆட்கள் வந்து பறக்கி இப்படி சஞ்சியில் அடைச்சி கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு கடையில் கொண்டு கொடுத்துருவாங்க. பார்த்துருங்க, சஞ்சியில் அடைச்சாச்சு பார்த்தீங்களா. இது வந்து கிலோ வந்து 10 ரூபாய்ச்சி கிடைக்கும் நமக்கு. ஒரு இலையம் உள்ள விழுந்து. சரி, பறக்கும். இன்னத்த வேலை இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக. சிலவங்க என்ன செய்துடுவாங்க, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு இறக்கி தண்ணி சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு சாப்பிட்டுட்டு காட்டில் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாம் சாப்பிட்டு பறக்கி அப்புறமா என்ன செய்ய வேண்டியதுன்னா சாயங்காலம் நேரம் வீட்டுக்கு கிளம்பியது. எங்களுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது இதான் வேலை. சனி ஞாயிற்றுக்கிழமையில் இதான் வேலை எங்களுக்கு. அப்படியே வந்து பறக்கிட்டு கொண்டு கடையில் கொடுத்து கூட்டுவோம். பார்த்துருங்க, கூட்டி இந்த கோயில் திருநாள் எல்லாம் வரும் பார்த்தியோலாம். அதுக்கு நாங்கள் வளையல் வாங்கியது, ஸ்லைடு வாங்கியது, விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அதை வச்சு அந்த காசை வச்சு தான் வாங்குவோம். அப்பா அம்மாவுக்கு எந்த சிரமமும் இல்லை. இப்போ நாங்கள் இதை பறக்கி விற்பனை செய்கிறதுனால நல்ல ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் சேர்ந்து வரும். ஆனால் இன்னும் ஆட்கள் கம்மி. நிறைய பேர் வீட்டில் உள்ள எல்லாம் சேர்ந்து வந்துடுவாங்க. நல்ல வெயில் அடிக்கும்போது நல்ல சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோன்னே என்ன செய்வாங்கன்னா எல்லா வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு சஞ்சியும் ஒவ்வொரு சாக்கம் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க எல்லோரும் வரிசையாட்டு. அதுக்கு அவங்க வாரது முன்னாடி நம்ம கொஞ்சம் பறக்கிட்டு எஸ்கேப் ஆயிடணும். கீழே இருந்தே பறக்கி தோட்டத்துக்கு மேலே பொத்த கட்டு வர போயிட்டு அங்கேருந்து இடத்துக்கு கீழே பார்த்து வரணும். இல்லைன்னா இங்கே கீழே இருந்து நேரமாக வரவங்க எல்லாம் இதெல்லாம் பறக்கிடுவாங்க. இங்கேருந்து அது நிறைய இருக்கேன் இல்லை தோட்டத்தோடு. நம்ம ஒரு லைனில் போவோம். எல்லா லைன்லேயும் ஆட்கள் நடப்பாங்க. அவங்கவுங்களுக்குரியது அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். யார் கண்ணை மறைச்சாலும் யாருக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்டே தான் இருக்கும். நிறைய பொட்டி எல்லாம் குறுக்கு எலும்பு நல்ல பலம் உள்ளவங்க ஈஸியாக பறக்கிடுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கானவங்க ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க இல்லையா, வேகமாக டங்குன்னு வேகமாக பறக்கிடுவாங்கப்பா. கண்ணில் காணியாக எல்லாம் பறக்கணும். இலையில கறக்கி எல்லாம் அங்கே இருக்கட்டும். அடுத்த வார 7 பறக்கு நம்ம எல்லாத்தையும் பறக்கிடுவோம். அடுத்த ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா. அடுத்த வாரங்களும் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போமே. எல்லாரும் கிடைக்கட்டுமே. எல்லாரும் பறக்கி சந்தோஷப்படட்டும் இல்லையா மக்களே.
இப்போ உள்ள புள்ளிங்க எல்லாம் மேலே காணியது மட்டும்தான் பறக்குவாங்க. எதையுமே தேடி பறக்க அவங்களுக்கு டைமும் இல்லை, அதுக்குள்ள சந்தர்ப்பங்களும் வாய்க்காது. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் தேடி தேடி பறக்கும், அவங்க எல்லாம் மேலோட்டமாக பார்வை செய்துட்டு எல்லோரும் சூப்பர்வைசர் வேலை. யாரும் கஷ்டப்பட விடாது, குனிய விடாது. குனிஞ்சா வலிக்கும், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு குனிஞ்சா வலிக்கும், நின்னா வலிக்கும். அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு எது கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி தானேப்பா, இல்லையோ? கஷ்டப்படதான் எல்லோரும் கஷ்டப்படுவீங்க எங்களை போல். கஷ்டத்திலே பிறந்து கஷ்டத்திலே வளர்ந்து கஷ்டத்திலே வாழ்கிறவங்க. ஐயாப்பா, ஆமாம், நரம்பு இதில் உள்ள இதுக்கு நரம்புலை மட்டும் தெரியுது, நீட்டாக இருக்குது. இதெல்லாம் கெமிக்கலில் போட்டு எடுப்பாங்க. இங்கே காட்டில் எல்லாம் வந்துட்டிங்கன்னா எவ்வளோ சுகமான லீஃப், ஐயா அழகான நரம்புலை நீட்டாக கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கெமிக்கல் தண்ணியில எல்லாம் வாட்டரில் எல்லாம் போட்டு தான் எடுப்பாங்க இந்த ஸ்டைலில். ஆனால் இங்கே பாருங்கள், காட்டில் வந்தால் இவ்வளோ அழகான லீஃப் பார்க்கலாம். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். செங்கடலை பாதையாக மாற்றினார் அதிசயம், ஒரு சொல்லாலே என்னை சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே என் உடம்பில் சுகம் தந்தார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். இனி அந்த மேடு சைடில் போனோம். இனி இப்போ மலையை தாண்டுவோம், கடலை தாண்டுவோம். போல் பாறைகளையும் குன்றுகளையும் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி மேலே பார்த்து போனோம். இனிமேல் தான் ஜாலியாக இருக்கும். பாறையில் வழுக்கென்ன சறுக்கென்ன. இந்த குரங்குகளை ஒன்றையும் காணலையே, இன்னைக்கு விதையெல்லாம் பறக்கி சாப்பிடுமே அதோളം இல்லையா? எல்லா விதைகளையும் பறக்கி இந்த தோடை மட்டும் உடச்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த குரங்கு குட்டியெல்லாம். இன்னைக்கு காணல. குரங்குகளுக்கும் சவுண்டு கேட்டால் தான் வரணும் தோணுது. காய்கள் எல்லாம் பொட்டுற சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா? அப்போ தான் குரங்கு குட்டிகளும் வரும். இப்போ மணி 11 ஆச்சு. இனி வந்து 1 மணி 2 மணி ஆகும்போதெல்லாம் காய்களெல்லாம் டக்கு டக்குன்னு பொட்டுமா. அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னா எல்லோரும் இறங்கி வருவாங்க. இந்த காய்களில் உள்ள பருப்பெல்லாம் சாப்பிடுவோம். வெள்ளை வெள்ளையாக இருங்க, இதுக்கு உள்ளே இருக்க பருப்போம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வேகமாக வந்துடுவாங்க. இப்போ பாருங்க, ஒரு நேரம் குனிஞ்சா 6 விதை கிடச்சிருக்கு. நல்லது. நன்றி இயேசுவே. அப்பா நன்றி அப்பா, ஆண்டவருக்கு அர்ப்பணம் தான் ஒரு நாள் வழி நடத்தியது. எப்போ இப்போ இது அந்த ஏத்தம் ஏறணுமே, இதில் சரியான ஏத்தம் கேட்டியலாம். இதை கடந்து அடுத்த தோட்டத்துக்கு போகணும். ஒவ்வொரு தோட்டமாக பறக்கலாம். இங்கே யாருமே நம்மளை திட்ட மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தோட்டத்துக்கு அந்த வாட்சன்னா காவல்காரர் இருப்பாங்க பார்த்துடுங்க. அவங்க வந்து காலையில் இப்படி நாங்கள் பறக்க வந்துட்டோன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் பாதி 50-50 நாங்கள் ஒரு தஞ்சு நிறைய பறக்கினா அவங்களுக்கு பாதி தஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படியாக முன்னாடியெல்லாம் கஷ்டப்பட்டு பறக்கணும். ஆனால் இப்போ பறக்கிறதுக்கு இல்லை, யாருக்கும் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, யாரும் வர மாட்டாங்க. கூடுதல் காவல்காரங்க எல்லோரும் கவனமாக இருப்பாங்க. இப்போ கிலோ 10 ரூபா ஆகிட்டா. எல்லோரும் பறக்கிட்டு போட்டு யாருக்கு தோட்டத்துலேயும் யாரும் போய் பறக்கலாம். இங்கே யாருமே நம்ம தடஸ்தம் கிடையாது. அப்போ மேலே போவோம் இன்னும் மேலே போயிட்டே இருப்போம். சரிங்க, ஓகே. கொட்டை மேலே, கொட்டை கீழே, கொட்டை சைடில், கொட்டை ரைட்டில், கொட்டை லெஃப்டில். அந்த சைடு இந்த சைடு ஒன்றும் இல்லை, கொட்டை ரைட்டில். டப்பர் கொட்டை தேடி தோட்டம் புள்ளலஞ்சே, தோடு எல்லாம் கிடக்குது, கொட்டை எல்லாம் பறக்கியாச்சு. எங்கே தேடி
2 கிலோ கிடச்சாச்சு. கிடச்சதை கொண்டு நாமும் வீட்டுக்கு தான் போகணும். என்னென்ன தெரியல, போக போக புரியல. அதே போல் இந்த காம்புகள் வலி விளக்கும் போது என்ன செய்யணும்னா, காம்பிலேருந்து கீழே விழுந்துடும் பார்த்துருங்க. இப்படி காய்களை நாங்கள் என்ன செய்யணும்னா அப்படியே தள்ளி உள்ளாடி இருக்கு இல்லையா விதை, இந்த விதைகளை எல்லாம் அப்படி தனித்தனியாக பிரித்து எடுப்போம். அப்படி கண்ணுங்களா, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அம்மா அப்பா இவ்வாறு காட்டில் வந்து தான் ரப்பர் எல்லாம் பறக்கி சுமந்து நாங்கள் கொண்டு கடையில் விற்று, கடையில் விற்கும்போது எவ்வளோ கிலோக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும் பார்த்துடுங்க. அந்த காசை கொண்டு வந்து தான் என்ன செய்கிறோம், பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம், எடுக்கிறோம், சில செலவுகளை செய்கிறோம் இல்லையா. இதை வந்து நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும், உணர்ந்து அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதனால ஒழுங்காக படிக்கணும். அப்புறமா அம்மா அப்பா சொல்கிற பேச்சு தட்டக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மனசில் வைக்கணும். ஏன்னா நீங்கள் வளரும்போது நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தி விடுவோம், அதே போல் நீங்கள் வளர்ந்துட்டு என்ன செய்யணும், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துறாங்க, அதனால நாமும் என்ன செய்யணும், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, வளர்ந்த பின்னாடி அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும். சரி கண்ணுங்களா, பை பாய். எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு 5-6 கிலோ போல் பறக்காச்சு. நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படியே முடிச்சு கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். தோட்டமே சூரிய வெளிச்சம் இல்லாமல் அப்படி இருண்டது போல் இருக்குது. விறகு ஒடிக்கிறாங்க ஆட்கள், எல்லாம் பண்ணுவாங்க இங்கே. ஆனால் காட்டில் எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க சுற்றி, அதனால் பயப்படாமல் நடமாடலாம் எல்லா இடங்கள்லையும். இனிமேல் நான் கொஞ்சம் தோட்டத்துக்கு மேலே சைடில் விட்டு அப்படியே பறக்கலான்னு நினைக்கிறேன். மேலே பக்கமாக போக போகிறேன். அதனால் என்ன செய்யிட்டேங்கன்னா, அந்த மூட்டையில் கிடச்சது எல்லாத்தையும் இந்த மூட்டையில் அப்படியே சுருட்டி இந்த கற்களுக்கு இடையில வச்சுட்டேன். ஏன்னா குரங்குகள் வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே விதைச்சி போட்டுரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் வச்சுட்டோம் பார்த்தீங்களா, அதனால் அவங்க எடுக்க கஷ்டப்படுவாங்க. அப்புறமா வந்து இதை வந்து கல்லுனால் தள்ளி எடுக்கணும். இப்போ மேலே போக போகிறேன், பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி மேலே நான் போகிறேன், மேலே எல்லா கொட்டையும் பறக்கிட்டு தான் கீழே வருவேன். சரி பறக்கலாம். இனிமேல் கிடைக்கிறதெல்லாம் பறக்கி மேலே போனோம். ஆனால் எல்லாம் அந்த நரம்பிளைகளோடு இருக்கிறத பாருங்க. இலைகளெல்லாம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த மண்ணில் அப்படியே எல்லாம் செதலடிச்சு போயிடுமா. ஆனால் அந்த நரம்புகள் மட்டும், இலையுடைய நரம்புகள் மட்டும் செதல் சாப்பிடாது பார்த்துடுங்க, அப்படியே இருந்துவிடும். அழகாக இருக்கு இல்லையா அந்த நரம்புகள் பின்னி பிணைஞ்சி. இப்போ மேலே கொண்டு போனாலும் கீழே தான் கொண்டு வரணும், எல்லாம் பறக்க முடியும் போது. அதனால இங்கே வச்சுட்டு மேலே போனான்னு நினச்சேன். மேலே போனால் என்ன காணாமல் இருந்தாங்கன்னா, ஆட்கள் நினைப்பாங்க ஒருவேளை பறக்கி மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஆட்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த 5 கிலோ நமக்கு நஷ்டம். பறக்கிற டைமும் வேஸ்ட்டு, காயம் வேஸ்ட்டாக போயிடும். சரி எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், எடுத்துகிட்டு போட்டு மேலே போகலாம். சூரியன் வந்துட்டேன். இப்போ சூரியன் வந்தோடனே பளிச்சுன்னு சரி, சூரியன் தலையில் அடித்தது போல் அடிச்சது பளிச்சுன்னு. இந்த வெளிச்சத்தை பாருங்க, பளிச்சுன்னு அடித்தேன் சூரியன். இந்த காட்டில் நிற்கும்போது ஒரு கதை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, கேட்டிங்களா? அந்த சூரியன் அப்படியே கிளார் அடிக்குது, நல்லா இருக்குது இல்லையா? சூரிய வெளிச்சத்தில் முகங்களும் பிரகாசமாக தான் இருக்குது. ஒரு ரிஷி என்ன செய்தாரான்னா, காட்டில் ஒரு ரிஷியும் 2 நண்பர்களுமாக நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ரொம்ப தூரம் வந்த பின்னாடி ஒரு பொற்குவியல் கண்டாங்களாம். ஒரு பொண்ணு இருந்ததாட்டு கண்டாங்களாம். கண்டுட்டு அப்புறம் அந்த ரிஷி நினச்சார, நம்ம எதுக்கு பயன்படுத்தியா போகிறோம், நம்ம பொற்குவியல் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிஷி அப்படியே என்ன செய்துட்டாரான்னு அதை தாண்டி அப்படி போயிட்டாராம். ஆனால் பின்னால் இருந்து அந்த 2 சகோதரர்களும் என்ன செய்தாங்கன்னா, அந்த பொற்குவியலை பார்த்துட்டு சரி ஆளுக்கு பகுதியாக பகிர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணாங்களாம்.
குவியல் எடுத்து என்ன செய்துட்டாங்கன்னா பகுதி பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அந்த தட்டத்தையும் என்ன செய்தாங்க, வெட்டி பகுதி பகுதியாக 2 பாகமாக வச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஆள் சொன்னாங்களாம், நமக்கு பசிக்குது இல்லையா, நீ ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. பசி எடுத்தோன்னே ஒரு ஆள் ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போனார். இன்னொரு ஆள் புதையலை வந்து பாதுகாக்க வேண்டிட்டு இங்கே அமர்ந்திருந்தார். அப்புறமா புதையலை பாதுகாத்தவர் யோசித்தார், நமக்கு ஒரு கம்பு, பெரிய கம்பு ஒன்று ரெடியாக்கி வச்சு அவனை வந்த உடனே அவனை கொன்னுட்டோன்னு சொன்னால் அந்த புதையலை நம்ம முழுசாட்டு நமக்கே எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யோசனை பண்ணி ஒரு பெரிய ஒரு கம்பு ஒட்டு ரெடியாக இருந்தார். எப்பண்டா அந்த ஆள் வருவார், அவரை அடித்து கொன்னுட்டு நம்ம மொத்த புதையலையும் நம்மளே தனதாக்கி கொள்ளணும்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்புறமா சாப்பாடு வாங்க போனவர் என்ன நினச்சாருன்னா, வரும்போது ஒரு யோசனை அவருக்கு, இந்த சாப்பாட்டில் விஷம் வச்சு நம்ம அந்த ஆளுக்கு கொடுத்துட்டோன்னா, அந்த ஆளை கொன்னுட்டோன்னா மொத்த புதையலையும் நம்மளே கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்துட்டார், சாப்பாட்டில் அவர் விஷம் வச்சு கொண்டு வந்துட்டார். இங்கே பக்கத்தில் வந்தோன்னே அந்த கம்பை வச்சு அப்படியே வாங்கி அவரை அடித்து சாப்பாடு கொண்டு வந்தவரை கொன்று போட்டார். இங்கே புதையலை பாதுகாத்தவர் ரொம்ப பசியாக இவர் இருந்ததுனால அந்த சாப்பாடை எடுத்து வேகமாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு நமக்கு புதையலையும் கொண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அவரும் இறந்துட்டார். இவர் சாப்பிட்டதில் விஷம் இருந்ததுனால என்ன செய்துட்டார், அப்படியே இவரும் இறந்துட்டார். இப்படி தாங்க எல்லாமே மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக யோசித்து என்ன செய்கிறோம்னா நிறைய விஷயங்களை தனக்குனே வாழ்கிறோம். தனக்கும் அதை ஆதாயமாக்கி கொள்ள முடியாமல் அளவுக்கு என்ன செய்துட்டாரு, அவருக்கும் கிடைக்கல, அந்த பங்கு இவருக்கும் கிடைக்கல. 2 பேருமே என்ன செய்ய முடியலை, அந்த பங்கை வந்து வாழ்க்கையில் அதை வந்து பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையலை. அப்படி தாங்க இப்போ பல பேர் பிறர்க்கென வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாரும் தனக்கென ஆப்பு வைத்தே சாவார். அதே போல் இந்த மற்றவங்க ஜிமெயில் ஐடியெல்லாம் திருடி தானாட்டே தனக்கு வந்து எல்லா காசையும் உருவாக்கிடலாம், மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, அப்படி அந்த மனநிலையோடு செயல்படும் போது அதனால தனக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவங்களும் பிரயோஜனம் இருக்காது. அதுபோல் டெலிஃபோனில் எல்லாம் வந்து லான்ச் ஆகாங்க இல்லையா, லான்ச் ஆகி இப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன செய்ய முடியாது, அவருக்கும் பலனளிக்காதது, அது மற்றவங்களும் பயனளிக்காது. இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து திருந்தி இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இறை ஆசி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.